நம்மளுடைய சாஸ்திரப்படியே நம்மளுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது கடவுளுக்கு ஒரு நாள். அதனால தான் உத்தராயணம் தட்சிணாயனம் வச்சு மார்கழி மாசத்துல நான் இங்க பஜனை பாடுறேன். எதுக்காக அப்படின்னா அவன் அங்க துயில் எழுவுறதுக்காக பாடுறேன். இங்க நான் பாடினா அங்க அவனுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு கேட்டா அதுதான் பிரம்ம முகூர்த்தம். நீங்க பஜனையுமே எப்ப பாடுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல பாடுறீங்க. இந்த மார்கழி மாதம்ங்கிறது அவனுக்கு விடிய காலம் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தமும் அந்த பிரம்ம முகூர்த்தமும் கனெக்ட் பண்றோம். உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பைக்ல இருந்து நீங்க கீழே விழுகிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெளிவா தெரியும். யாருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியும். ஆனா எனக்கு நிறைய முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் கீழே விழுகும்போது அப்படியே ஸ்லோவா போய் அப்படியே தரையில கை வச்சதால எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தான் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற வாட்ச். அவனுக்கு அதை 365 ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனால முடியும். அப்போ என்னுடைய 1 மணி நேரத்தையும் அவன் 325 டிவைட் பண்ணி இப்போ எந்த இடத்துக்கு வேணால் அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் மாற்ற முடியும். அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் வச்சு எந்த கரெக்ஷன் வேணாலும் அவனால் பண்ண முடியும். அதனால தான் கடவுளால் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாற்றத்தையும் அவனால் பண்ண முடியுது.